ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்ன பண்ணுறீங்க? நல்லா இருக்கீங்களா? அப்பா அம்மா புள்ள குட்டி எல்லாம் நல்லா இருக்கீங்களா? பார்த்தீங்கன்னா பாட்டி இறந்து இன்னையோட 6 நாள் ஆச்சு. எல்லா காரியம் ஆண்டவரோட புண்ணியத்தில் எல்லா காரியம் நடந்துருச்சு, எல்லாம் முடிஞ்சிருச்சு. அவங்களும் பரலோகத்துக்கு போயிட்டாங்க. அவங்கனால இப்போ நமக்கு முன்னாடி போயிட்டாங்க. நம்ம எப்படி போகிறோன்னு தெரியல. புள்ள குட்டி சொந்த பந்தம் எல்லாம் நிறச்சி இருந்து நல்ல மனமாக ஆண்டவர் புண்ணியத்தில் அடக்கம் பண்ணி அவங்களோட ஆத்மா பரலோகத்துக்கு போயிடுச்சு. நம்மளாம் எப்படி உயிர் விட போகிறோம், என்ன பண்ண போகிறோன்னு தெரியல. அதுக்குள்ளே நீ இப்படி நான் இப்படி சண்டை சச்சரவு எதுக்கு? ஒன்றுமே இல்லை. ஒன்றுமே இல்லாத விஷயத்துக்கெலாம் சண்டை சச்சரவு, பிரச்சனை, காட்டு பிரச்சனை, வீட்டு பிரச்சனை, இட பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, எத்தனையோ பிரச்சனை. இந்த மூச்சு இருக்க வரைக்கும் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்ககிட்ட பேச முடியும். இந்த மூச்சு இல்லைன்னு வைங்க, ஒன்றுமே இல்லை. எல்லாத்தோட வாழ்க்கையுமே பல்வன் மாதிரி தான். அது நல்லா உணர்ந்தவங்க சண்டை சச்சரவு எதுவுமே போட மாட்டாங்க. அப்படியே சண்டையே வந்தாலும் அதை சமாதானப்படுத்தி தான் பார்ப்பாங்க. அக்கா தங்கச்சியாக இருந்தாலும் சரி, அண்ணன் தம்பியில் இருந்தாலும் சரி, இல்லை அக்கா தம்பி அண்ணன் தங்கச்சியாக இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி. ஆனால் எல்லாருமே ஒரு சமாதானத்தோடு வாழணும். அது வாழ முடிய மாட்டேங்குது. ஏன்னா காலங்கள் அப்படி இருக்குது. கட்டாயத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம். நம்ம குடுன்னு ஓடுற வாழ்க்கையில் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்திருக்குது. பார்த்திங்கன்னா எல்லா காரியங்களையும் முடிச்சுட்டு நித்யா நாங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிறோம். சரிங்களா? எத்தனையோ பாரம், எத்தனையோ வேதனை, எத்தனையோ துன்பம். அவங்களாட்ட ஒரு பெரியவங்க கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த காலத்து ஆளு உயிர் போயிடுச்சுன்னா இனி வர்ற ஜென்ரேஷன்லாம் யாருமே இது பண்ண முடியாது. இனியெல்லாம் நம்ம வயசான நம்ம பிள்ளைங்க நம்மளை பார்க்கும் அப்படிங்கிறதே இல்லை. அப்படி இருந்திருந்தா நம்ம பிள்ளைய நம்மளை பார்க்கும் அப்படின்னு இருந்திருந்தா நல்லா கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. முதியோர் இல்லமே வந்திருக்காதுங்க ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? முதியோர் இல்லமே வந்திருக்காது. ஆனால் அந்த மாதிரி சூழ்நிலை வந்ததுனால தான் நம்ம பிள்ளைகள் நம்ம பார்க்காதனால தான் முதியோர் இல்லம் வந்தது. சரிங்களா? எல்லாத்துக்குமே ஒவ்வொரு இல்லம் வந்திருக்குது. கணவனால் கைவிட்டவங்களுக்கு ஒரு இல்லம் வந்திருக்குது, முதியோர் இல்லம் வந்திருக்குது. அப்புறம் அதான் கணவனை அதாவது இறந்துட்டாங்கன்னா விதவைகளுக்கு ஒரு இல்லம் வந்திருக்குது. எத்தனையோ பார்த்தீங்களா? அதனால் என்ன, கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை எத்தனையோ இருக்குது. அதுதான் ஃப்ரெண்ட்ஸு பகிர்ந்துக்கணும் ரொம்ப ஆசைப்பட்டேன். ரொம்ப பகிர்ந்துட்டேன். நான் வீடியோ போடவே இல்லை. சரி பேசலாம் அப்படின்னு தான் நான் ஒரு இதில் பேசிகிட்டு இருக்கிறேன். அப்புறம் என்ன பண்ணுறீங்க? அப்பா அம்மா புள்ள குட்டிங்க எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? சரி, என்னோடய வீடியோ நான் போடவே இல்லை. சரி, நாளையிலேருந்து போடலான்ட்டு இருக்கிறேன். சரி, எதுக்கு பேசலாம் அப்படின்னு தான் பேசுனேன். அப்புறம் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் தான் சொல்லணும். ரொம்ப துக்கமான செய்தி இருந்தாலும் அதெல்லாம் நம்ம கடந்து போய் தான் வாழணும். அதுதான் உண்மை. எவ்வளோ துக்கமாக இருந்தாலுமே 3 நாள் 4 நாள் தான். செத்தவன் வாயில் மண், பொழைச்சவன் வாயில் சோறு. அதுதான் உண்மை இல்லைங்களா? அதனால் போனவங்கெல்லாம் திரும்பி வந்தாங்கன்னா நாடு தாங்காது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. அதனால் எல்லாருமே ஒவ்வொரு சூழ்நிலைகள் அப்படித்தான் இருக்கிறாங்க. எத்தனை கஷ்டம் வந்தாலும் எத்தனை இது வந்தாலும் குடும்பங்களை பிரியாமல் வாழ்கிறது இருக்குது, பிரிஞ்சு வாழ்கிறவங்களும் இருக்கிறாங்க. அதனால் எனக்கு தெரிஞ்சது என்னென்னா, இருக்க வரைக்கும் எல்லாருமே சந்தோஷமாக இருப்போம். இப்போ நான் உங்கள் கூட வீடியோவில் பேசிட்டு நான் ஷார்ட் போட்டு படுத்தேன்னா காலையில் எந்திரிப்பனாங்கிறது நிலை இல்லை. அது நம்ம கையில் ஒன்றுமே இல்லை. எல்லாம் ஏசப்பா கையில் தான் இருக்குது. சரிங்களா? இறப்பதும் பிறப்பதும் நம்மளோட கையில் இல்லை, கடவுள் கையில் தான் இருக்குது. அதனால் தயவுசெய்து இருக்க வரைக்கும் அக்கா தம்பி, அண்ணன் தங்கச்சி, அக்கா தங்கச்சிங்க யாராக இருந்தாலும் சரி, தயவுசெய்து சண்டை கட்டாதீங்க. சண்டை கட்டுன்னா அதில் என்ன இருக்குது? விட்டு கொடுத்து போங்க. நீ தான் பெரியவ நான் தான் பெரியவங்கிறதுல பிரயோஜனமே இல்லை. அது பேசுனா அது வார்த்தையில் வெளி வீசிடலாம். சரிங்களா? வார்த்தையில் வெளி வீசிடலாம், ஆனால் அதை எடுக்க முடியாது. அதனால் தயவுசெய்து யாராக இருந்தாலும் சரி, கூட பிறந்தவங்களாலும் சரி, அண்ணன் தம்பியிலாக இருந்தாலும் சரி, அக்கா தங்கச்சியாக இருந்தாலும் சரி, அப்பா அம்மாவாக இருந்தாலும் சரி, நண்பர்களாக இருந்தாலும் சரி, வார்த்தைகளை அளந்து பேசணும். அதுதான் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா இருக்கிற வாழ்க்கை அப்படி இருக்குது. ஒன்றும் இல்லை. கேரளாவில் அவ்வளோ ஒரு நிலச்சரிவு வந்தது. எத்தனை பேர் செத்து போனாங்க நினச்சி பாருங்க. அவங்க எண்ணத்தை கொண்டு போனாங்க. ஒன்றும் இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். கஷ்டமான சூழ்நிலை, கஷ்டமான இது எல்லாம் அப்படித்தான். ஒன்றும் பண்ண முடியாத சூழ்நிலையில் நம்ம இருக்கிறோம், அவ்வளோதான் உண்மை. சரிங்களா? நீங்களாக இருந்தாலும் நானாக இருந்தாலும் ஒன்றும்
ஒரு சுச்சுவேஷனில் தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் தயவுசெய்து நாம் நிலையில்லாத வாழ்க்கையில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். எல்லாருமே நிலையில்லாத வாழ்க்கை தான். அதுக்குள்ளே அந்த வீடு கட்டுறேன், அந்த வீடு கட்டுறேன், அவன் சொத்துக்கார இவன் சொத்துக்கார. இன்னைக்கு நைட்டு நமக்கு சாப்பாடு கிடைக்குதா, நாளைக்கு காலையில் நம்ம எந்திரிக்கிறோமா, அந்த மைண்ட் செட் இருந்தாலே நம்ம லைஃப்பில் நல்லா இருப்போம். சரிங்களா? தயவுசெய்து யாருக்காக இருந்தாலும் சரி புண்ணியத்தை சம்பாதிங்க. எதுனா தப்பாக தவிர நான் சொல்லவே இல்லை. அதாவது வீதியில் போகிறவங்க, ஒரு வயசானவங்க, ஒரு ரோட்டை கிராஸ் பண்ண முடியாமல் இருக்கிறவங்களும் கூட ரோட்டை கிராஸ் பண்ணுங்கள். அதுக்கு உண்டான ஒரு பிரதிபலன் கண்டிப்பாக கடவுள் கொடுப்பான். அதே மாதிரி கையேந்துறாங்க, அவங்களுக்கு ஒரு 10 ரூபாய்னாலும் ஒரு நேரம் சோறு வாங்கி கொடுங்க. அது ஒரு உங்களுக்கு புண்ணியம். உங்களோட புண்ணியம்னா அதாவது சந்ததிகள் நீங்கள் செஞ்ச ஒரு நன்மை கண்டிப்பாக உங்களை காப்பாற்றும். அதனால் தயவுசெய்து என்னென்னா, நான் டெய்லி ப்ரேயர் பண்ணுறது அதுதான். எல்லோரும் நல்லா இருக்கணும், நம்ம நண்பர்கள் நல்லா இருக்கணும், நான் எனக்காக லைக் பண்ணுறவங்க, ஷேர் பண்ணுறவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க எல்லா குடும்பங்களும் நல்லா இருக்கணும். நல்லா அதிகமாக எல்லா குடும்பங்களும் நல்லா இருக்கும், நோய் நொடி இல்லாமல் நல்லா இருக்கும். நான் அதனால தான் அடிக்கடி சொல்லுவேன், அப்பா அம்மா புள்ள குட்டி எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு. ஏன்னா நம்ம பூமிக்கு கொண்டு வந்தது 2 பேர், கொண்டு போகிறது 4 பேர். அதை தான் சொல்லுவாங்க. அதனால் எனக்கு தெரிஞ்சது இதுதான். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் ரொம்ப பேசிக்கிட்டே இருக்கிறேன். பார்த்தீங்கன்னா பேசலையில்ல, 4 நாள் ஆச்சு பேசுகிறேன். அதனால தான் பேசுகிறேன். வாங்க சாப்பிட்லாம். தோசை ஊற்றுறேன். தோசை ஊற்றி என்னோட கோவக்காய் புளிக்குழம்பு வச்சுருக்கிறேன். வாங்க சாப்பிட்லாம். சரி, நம்ம நீ கடந்து தான் போகணும். நீ என்ன பண்ண முடியும்? அந்த வாழ்க்கையை விட்டு நம்ம கடந்து தான் போக முடியும். அதனால் நிறையா பிரச்சனைகள்லாம் இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நீங்கள் தான் எல்லாமே புரிஞ்சுக்கணும். அதனால் நான் ஏதாச்சும் தப்பாக தவறாக பேசியிருந்தேன், தயவுசெய்து மன்னிச்சிடுங்க. சரியா? நான் நாளையிலேருந்து வீடியோ போடுவேன். அதனால் கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா?